ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான முட்டை இட்லி தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லின்னே சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ முட்டை இட்லி செய்கிறதுக்கு வந்து நான் வந்து 3 இட்லி தாங்க எடுத்திருக்கேன். காலையில் டிஃபனுக்கு தான் இது செய்ய போகிறோம். இது வந்து நேற்று அவிச்ச இட்லி தாங்க. இது ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்குது. அதனால் உதுத்து விடுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே நல்லா ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் வந்து ஹார்டாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணியில் முக்கிட்டு இந்த மாதிரி உதுத்து விட்டோம்னா ஈஸியாக உதுத்துடலாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு நல்லா சாஃப்டாக தான் இருக்குது இட்லி. நல்லா உதுக்குறதுக்கு நல்லாவே வருது பாருங்கள். இது ரொம்பவே சூப்பரான ரெசிபிங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி இட்லி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க, ரொம்பவே பிடிக்கும். இங்கே பாருங்கள், எல்லாமே உதுத்து விட்டாச்சு. இது நல்லா தாராளமாக சாப்பிட்லாங்க. 3 இட்லி ஒரு ஆளுக்கு நல்லா தாராளமாக இருக்கும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிறலாங்க. இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து வெங்காயம் வந்து பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயம் தாங்க எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறலாம். ஒரு தக்காளி பழம் எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கணுங்க. பாருங்கள், வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். ரொம்ப பொடிசாக கட் பண்ணி போடணும், அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லியோடு நல்லா மிக்ஸ் ஆகிரும் வெங்காயம். பெருசாக கட் பண்ணால் நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள், பொடிசாக தான் கட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறலாங்க. பாருங்கள், ஒரு 3/4 பதமாக வதங்கியிருக்கு வெங்காயம். அது கூடயே இந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ வதங்கிடுச்சு அது கூட. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பொடிசாக தாங்க கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறலாம். இப்போ தக்காளியும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம், ரொம்பலாம் வதங்க வேண்டாம். இங்கே பாருங்கள், இப்போ லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ இது வெங்காயம் தக்காளியெல்லாம் லைட்டாக ஓரமாக ஒதுக்கி விட்ருக்கேன். இப்போ இது கூடவே வந்து நம்ம வந்து 2 முட்டை சேர்க்க போகிறோங்க. இப்போ 3 இட்லிக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும் அளவு. பாருங்க, 2 முட்டை சேர்க்குறேன். இப்போ முட்டையை சேர்த்து உடனே கிளற வேணாம், லைட்டாக அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டா தான் கொஞ்சம் வந்து இதாக வரும் நம்ம கிளறையில், இல்லாட்டி ரொம்ப பொடி மாஸ் மாதிரி ஆயிரும். இங்கே பாருங்கள், இப்போ முட்டைக்கு கொஞ்சமாக பெப்பர் சேர்க்குறேங்க. லைட்டாங்க ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே தான் சேர்க்குறேன். இப்போ வந்து உப்பு கூட அதோடய சேர்த்துக்கிறலாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இட்லியில் உப்பு இருக்கும். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம். இப்போ சேர்த்துட்டு இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் நேரம் விட்டாச்சு. அதுக்கப்புறமா கிளறலாம் முட்டையை. நான் இப்போ வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சு செய்கிறேன், ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு செய்யலை. இங்கே பாருங்கள், நல்லா முட்டை வந்து ரொம்ப பொடி மசாலா இல்லாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து இது கூடவே வந்து மசாலா சாமான் சேர்த்துக்கிறலாங்க. இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சிக்கன் 65 மசாலா தாங்க சேர்த்துருக்கேன். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது போட்டோம்னா. வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கலை, அது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கரம் மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறலாங்க, ரொம்ப சேர்க்கலை, துளி அளவு தான் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ காரத்துக்கு அது போதுங்க. நம்ம பெப்பர் வேறு சேர்த்துருக்குறோம், கரெக்டாக இருக்கும் இந்த காரம். இப்போ இந்த நல்லா மசாலாவை நல்லா வதக்கியாச்சுங்க அந்த முட்டையோடு சேர்த்து. இப்போ வந்து நம்ம இட்லியை சேர்த்துக்கிறலாம். இட்லியை சேர்த்துமே ரொம்ப நேரம்லாம் கிளற வேண்டாம், லைட்டாக கிளறி விட்டாலே போதும். நல்லா மசாலா இஞ்சிற அளவுக்கு ஒரு நிமிஷம் கிளறி விட்டோம்னாலே போதுங்க, ரொம்ப நேரம்லாம் ஆக வேணாம். இப்போ வந்து நம்ம இட்லி சேர்க்கல, நான் சிம்மில் தாங்க வச்சுட்டேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறலாம். கொத்தமல்லி சேர்த்து லைட்டாக பரட்டி விட்டுக்கிறலாம். பரட்டி விட்டுட்டு இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக தாங்க இட்லி பொடி கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். பாருங்கள், கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுருவோம். கிளறிட்டு இட்லி பொடி லைட்டாக தான் சேர்க்க போகிறேன், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேங்க இட்லி பொடி. இட்லி பொடி சேர்த்துட்டோம்னா ரொம்ப நேரம் கிளறக்கூடாது, ஒரு 2 பரட்டு தாங்க, அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், ஒரு அரை ஸ்பூனுக்கு தான் சேர்க்குறேன், அவ்வளோதான். இட்லி பொடி லாஸ்ட்டாக போட்டுட்டு இந்த மாதிரி கிண்டிட்டு இறக்கணுன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. ஒரு நிமிஷம் தான் கிளறியிருக்கேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், சூப்பரான முட்டை இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான், டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.